ஓம் ஸ்ரீ ஜோதிட நிலையம் மூலமாக தினம் ஒரு ஜோதிட தகவல் என்ற இந்த காணொளியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த காணொளியை கண்டு கொண்டிருக்கும் ஜோதிட நெஞ்சங்கள் அனைவருக்கும் ஜோதிடர் சத்திய செல்வனின் முதற்கண் வணக்கங்கள். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாம் இன்று காண இருப்பது 27 நட்சத்திரங்களும் அதன் திருஸ்தலங்களும். நட்சத்திரம் நம்பர் 27, கடைசி நட்சத்திரம் 27, ரேவதி நட்சத்திரம். வாருங்கள் உள்ளே செல்லலாம். ரேவதி நட்சத்திரம் இதன் இடதுபுறம் மேற்பகுதியில் மீன ராசிக்கான சின்னமும், வலதுபுறம் மேற்பகுதியில் ரேவதி நட்சத்திரத்திற்கான சின்னமும் கொடுக்கப்பட்டுள்ளது. ரேவதி நட்சத்திரத்திற்கான சின்னமானது மத்தளமாகும். இதன் முகப்பு வாயிலானது இந்த கோயிலின் முகப்பு வாயிலானது இந்த பக்கத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. ரேவதி நட்சத்திரம் ஸ்ரீ கைலாசநாதர் கோயில் திருஸ்தல வரலாறு. சந்திரன் கடைசி நட்சத்திரமான ரேவதியின் தெய்வத்தை மணந்தார். சிவன் மற்றும் அன்னை பார்வதியின் தரிசனம் வேண்டும் என்று அவர்கள் விரும்பினர். அம்மா மிகவும் இரக்கமுள்ளவர். அவர்களுக்கு இறைவனுடன் தரிசனம் செய்தார். இறைவன் கைலாசநாதர் என்னும் தாய் என்றும் தாய் கருணாகரவல்லி என்றும் அழைக்கப்படுகிறார்கள். தமிழில் கார் என்றால் மலை மேகங்கள் என்று பொருள். அவை எண்ணிக்கையில் உள்ளன, 7 எண்ணிக்கையில் உள்ளன. ரேவதி நட்சத்திர நாட்களில் இந்த மேகங்கள் கோயிலில் வழிபடுகின்றன என்று நம்பப்படுகிறது. ரேவதி நட்சத்திரம் ஸ்ரீ கைலாசநாதர் திருக்கோயிலின் திருத்தல வரலாறு. திருவாதிரை நட்சத்திரம் அல்லது ரேவதி நட்சத்திரத்துடன் இணைந்து ஒரு ஞாயிற்றுக்கிழமை வர்ண பகவானுக்கு நிகழ்த்தப்பட்ட எந்த சிறப்பு பூஜைகளும் பொது நுகர்வு மற்றும் பாசன தேவைகளுக்கு பற்றாக்குறை இல்லாமல் போதுமான மழை பெய்யும் என்று நம்பப்படுகிறது. இது விவசாயிகளுக்கான சிறப்பு கோயிலாகும். ரேவதி நட்சத்திரம் ஸ்ரீ திரு கைலாசநாதர் திருக்கோயிலின் மகத்துவம். வரலாற்றின்படி இந்த கோயில் வாழ்வில் ஒரு ஓரி ஆளும் கொல்லிமலை என்ற தலைவரால் புனரமைக்கப்பட்டது. 1266ஆம் ஆண்டு கர்நாடக மன்னர் வீர ராமநாதன் கோவிலில் பூஜைகளை பராமரிப்பதற்கு தேவையான நிலங்களை நன்கொடையாக வழங்கினார். மற்றொரு மன்னர் ராம சக்கரவர்த்தி 1541 மற்றும் 1619ஆம் ஆண்டுகளில் கோயிலுக்கு அதிக நிலங்களை நன்கொடையாக வழங்கினார். குணசீலம் மற்றும் தொட்டியம், திரு எங்கோமலை, உத்தமர் கோயில் மற்றும் திருநாராயணபுரம் ஆகிய கோயில்கள் இந்த கோயில்களுக்கு அருகில் உள்ளன. ரேவதி நட்சத்திரம் ஸ்ரீ கைலாசநாதர் திருக்கோயிலின் மகத்துவம். காசிக்கு அடுத்தபடியாக காரகுடி இருப்பதாகவும், அசோகா நட்சத்திரம் இங்குள்ள நிலத்தின் கீழ் வட்டமடைகிறது என்றும் நம்பப்படுகிறது. இந்த கோவிலில் உள்ள 27 நட்சத்திர தெய்வங்களும் சிவபெருமான் மற்றும் அன்னை பார்வதி தரிசனம் செய்திருந்தனர். புராணத்தின்படி தெய்வீக பெற்றோரின் கருணையை கற்பனை செய்து கொண்டு ரேவதி நட்சத்திர மக்கள் இங்கு தொடர்ந்து வழிபட்டு வந்தனர். திருஸ்தல முகவரி: ஸ்ரீ கைலாசநாதர் திருக்கோயில், காரகுடி, பின்கோடு 621-210, தாத்தையங்கார்பேட்டை அருகில், முசிறி தாலுகா, திருச்சி மாவட்டம். விதியை மாற்றும் பரிகாரமாக ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த கோயிலுக்கு சென்று வர தங்கள் விதியானது மாற்றப்பட்டு தங்கள் வாழ்வில் புத்துணர்வு புதுமையான ஒளி பெறும் என்று நம்பப்படுகிறது. மேலும் விவரங்களுக்கு உங்களுடைய ஜோதிடரை அணுகவும். நன்றி.